விஷயமா அதெல்லாம் இல்லடா. ஏன்டா போறது பிரச்சனை இல்ல, வர்றதுதான் பிரச்சனை. நீ போ. மாப்பிள்ளைய வேற காணோம். டே தேவா, தேவா மாப்பிள்ள என்னடா காணாம போயிட்டியா? டேய் பிரெட் நிக்காம வருதுடா. ஹலோ வணக்கம் மக்களே, இது நம்ம கோயம்புசிட்டி, நான் உங்கள் கோயம்புசிட்டி கோகுல். ஸோ நீங்கள் பார்த்துருக்க கேசி வாக்ஸ். ஸோ ரொம்ப நாள் அப்புறம் ஒரு ஃபுட் விளாக் இல்லாமல் ஒரு தனியாக ஒரு ஆர்டினரியான ஒரு விளாகாக தான் இந்த விளாக் இருக்க போகுது. லாஸ்ட்டாக பண்ண சில் பண்ணு மாப்பிக்கு வந்து சூப்பராக சில் பண்ணிட்டோம், நல்லாவே இருந்துச்சு அந்த வீடியோ எல்லாமே. அண்டு இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவினாசி ரோடு அந்த அண்ணா சிலைக்கு அந்த ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் யூட் நடிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், பழைய போஸ்ட் ஆஃபீஸ், பிரிட்டிஷ் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஒரு 100 வருஷம் ஆயிடுச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரிட்டிஷ் டைமில் கட்டப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸை இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த vlog ஃபுல்லாகவே அதுதான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணவங்களும் இங்கே ஃபாலோ பண்ணிட்டு, ஸோ வாங்க உள்ள சரி. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போறோம். ஆமா, உங்க மாமியார் வீட்டுக்கு வர வலது கால் எடுத்து கத்தாம வாங்க. நாய் கூட்டிடா, நாய் ஒண்ணு கிடக்குது இல்ல, நாய் அடாது. ஆமா, பாத்தீங்கன்னா பழைய போஸ்ட் ஆஃபீஸ் பில்டிங். இங்க வந்து இங்க முன்னாடி பழைய போறான் எப்படி பாலடைஞ்சு கிடக்குன்னு பாருங்க. உள்ள மரமெல்லாம் முளைச்சு கிடக்குது. மரம் முளைச்சி இருக்கு, கண்ணாடியை உடச்சு வச்சிருக்கானுங்க. கிரிக்கெட் விளையாடுன்னு சொன்ன கேக்குறாங்க. அதாவது கோயம்புத்தூருக்குள்ள நடு சிட்டிக்குள்ள இப்படி ஒரு இடம் அப்படின்னா, நடு சிட்டிக்குள்ள இப்படி ஒரு இடம் அப்படின்னா உங்க வாருங்க சத்தியமா என்ன வேணா பண்ணலாம்ல. ஐயோ, ஃபுல் அண்ட் ஃபுல்லா எப்படி, அதாவது இந்த இடத்துல மேல எனக்கு தெரிஞ்சு மேல ஒரு ஃப்ளோர் இருந்திருக்கும். ஏன்டா மேல ஒரு ஃப்ளோர், அது மேல ஒரு ஃப்ளோர் இடிஞ்சிருக்கு. மேல ஜன்னல் கதவு எல்லாம் வாழை கட்டி ஆளுங்களாம் இருக்கிற மாதிரி தெரியுது, யாருன்னு தெரியல. பழைய போட்டோ போஸ்ட் ஆஃபீஸ். இங்க ஓ ஸ்டாஃப் ரூம், இது ஸ்டாஃப் ரூமா? ஜன்னல் செஞ்சீங்கன்னா உள்ள வந்து ஸ்டாஃப் ரூம். வாடா உள்ள போயிட்டேன். வேலை நேரம் போட்டிருக்காங்க, வேலை நேரம். அந்த அந்த பீரியட்ல இன்னும் 1 மணி ஆகல, அந்த அரை நேரம் தான் இருக்குது. அந்த டைம்ல ஞாயிறு விடுமுறை 10 to 1, 2 to 6 அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. பாட்டில் மாப்பிள்ள பாட்டில் எல்லாம் கிடக்குது. ஐயோ படிதானடா, என்னடா. சரி வாங்க அந்த அந்த டைம்ல மரப்பலகை. ஆமாங்க, இது என்னது? உள்ள போய் பாரு, கொப்ப நடுக்கடல் நண்டு வரைச்சிட்டு இருப்போம். ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு இல்லையா, உள்ள வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி. அதெல்லாம் இல்லடா. ஏன்டா ஆபீஸா? ஆமா, போஸ்ட் ஆபீஸ். இது வந்து ஒரு ரூம் இல்லையா? அது ஆமா, அது என்ன ரூம் தெரியல. உள்ள போய் பார்க்கலாம். பவானி பவானி உள்ள சரகெல்லாம் அடிச்சு கிடக்குது. சத்தம் போட மாடா, கொஞ்சம் சத்தம் போடுறது பார்த்து அவன் பயம். டே பயப்படாதாடா. பா பழைய பாத்ரூம் வேற. இங்க அப்பெல்லாம் பாத்ரூம்ல இவ்வளவு சின்னதாக தான் இருக்கும். இப்போதான் நல்லா வீடு விட பாத்ரூமே பெருசா இருக்கு. இப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு வழி, இங்க வெளியே போறதுக்கு இன்னொரு வழி. இங்கதான் இப்போ வண்டியெல்லாம் இப்போ பார்க் பண்ணோம். அந்த வழி வெளியே போ. இது இன்னொரு வழி, செகண்ட் கேட் மாதிரி. மாப்பிள்ளைய வேற காணோம். டே தேவா, வந்த வழியிலேயே போய்ப்பான். ஏய் தேவா, மாப்பிள்ள ஏடா காணாம போயிட்டியா? தேவா எங்க போச்சுன்னு தெரியலையே. தேவா வீடியோக்கு கண்டென்ட் குடுறானா, கடைசியில இவனே கண்டென்ட் ஆயிட்டானா. தேவா மூட்டு வந்துரு, இல்லைன்னா வீட்டுக்கு 3 மணிக்கு போக முடியாது. வந்து நாய் சிக்கிருச்சு. நாய் எங்கேயோ வெளியே போய் நின்றுட்டு இருந்துட்டு இப்போ வரும் பாருங்க.
எருமை வாடா, உன்னை தேடி நான் பயந்துட்டேன் ஒரு வேளை தொலைஞ்சு போயிட்டான்ட்டு. என்னது அது கையில? சொப்பு சாமானமா? என்னடா இவ்வளவு கொசுவா இருக்குது இங்கெல்லாம்? ஒரு கொசு கடிச்சாலே மலேரியா டெங்கு வந்து படிக்கு தான் போகணுன்ட்டு பார்த்தேன். அம்மா மூடு. ஸ்டெப்பு சத்தியமாடா டே ரொம்ப வீக்கான ஸ்டெப்பு பார்த்துக்கோங்க. நடந்து போனேன்னு செத்துரு பண்ணிக்கு. வா பார்க்கலாம். நடந்து போனா என்ன உசுறுதான் போகும், வேற என்ன போகும். இல்லை எனக்கு என்ன இதுல விஷயம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இடிஞ்சு போய் கிடக்குது, இவ்வளோ தனியா ஒரு இடம், இங்க ஒரு போலீஸ் சேஃப்டி எதுவுமே இல்லை. எனக்கு அது புரியல. பராமரிப்புன்றதே இல்லை. நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எழுந்து வா தமிழா. இல்லையா வா, சர்க்கார் படம் மாதிரி கேஸ் ஆயிரு போதுவா. போறது பிரச்சனை இல்ல, வர்றதுதான் பிரச்சனை. நீ போ பார்த்து பிடிச்சிட்டு போ. ரொம்ப ரிஸ்கான ஏரியா. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஆமா, எனக்கு தெரிஞ்சு யாரும் போனது இல்லை. பள்ளம்டா இங்க. ஐயோ பள்ளமா? பயமா இருக்குடா. தாண்டா நானும் சொன்னேன். அங்க பாருங்க, அங்க ஏதோ எழுதி போட்டிருக்காங்க. பார்த்து இது செய்வோம். லாரி லாரி லாரி. ஐயோ அந்த ஃப்ளோரே இடிஞ்சிருச்சுல. கரண்ட் கம்பி தான்டா. ஏன்டா நீ வேற இங்க போகாது கோகுலு. சே, இந்த சுவிட்ச் எல்லாம் இப்போ நான் இந்த ஹேராம் படத்துல இந்த மாதிரி பழைய படத்துல தான் பாத்துருக்கேன். ஹேராம் பாத்துருக்கியா? ஓ, நீ என்ன சீன் பாத்துருக்க? சரி மூட்டு வா. சே, அந்த மாதிரி தாப்பால் இப்போ இருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ கண்ணாடி. வா, பழைய கண்ணாடி பாரு. பிளாஸ்டிக் மேட் இருக்கு. என்ன பண்றது? கொஞ்சம் ஃபைபர் மாதிரி. ஐயோ, இங்க இருந்து போய் அந்த பால்கனி இருக்கும் இல்லையா? பால்கனி பால்கனிக்கு ஏதோ உனக்கு பால் ஊத்திடுவாங்க. ஐயோ, கீழே போறது கஷ்டம்தான், சத்தியமா ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுவும் 5 வேற கிடக்குது. இங்க பாரு டே, அந்த செவுத்துல எப்படி வந்த அந்த மாதிரியே கை பிடிச்சிட்டு வா. பாருங்க ஐயோ எப்படி இருக்குது பாரு. ஆனா இப்ப இந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு யாரும் இங்க வந்து அதாவது கொஞ்சம் மிஸ்யூஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருக்கணும். இதெல்லாம் நம்ம பொக்கிஷம் பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிறது. பயங்கரமா இருக்குல்ல? இல்ல நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியல. என்னமோ வழி போகுது, வா உள்ள போய் பாப்போம். விட்டு வா. இந்த கல்லு பாரு, இரு அழகா முழுன்னு இல்ல, இது வந்து சிற்பம் மாதிரி அது செதுக்கி இருக்காங்க. தபால் பட்டுவா டெலிவரி டைம். என்ன டெலிவரி? சூப்பர் வீடு. பராமரிக்கன்னா ஒரு 3 BH ரூம் இருக்குல்ல, பராமரிச்சு கவர்மெண்ட் கிட்ட கேட்டு இல்ல இந்த வேட்டையாடு விளையாடு படத்துல வர மாதிரி கொண்டு வந்து உள்ள பாடியை போட்டா கூட உனக்கு தெரியாது போல. மொத்த செங்கலோட சைஸே எவ்வளவு? சாரி, இது மேல ஓடோட சைஸ் எவ்வளவு பெருசு? ஓடோட திக்னஸ் இல்லையா? அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஒரு ஓடு மட்டும் சும்மா அந்த கணக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு இடம் இது. வந்து பில்டிங் ஃபுல்லாமே எங்கேயாவது இடிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னா ஆளு க்ளோஸ் தான், முடிஞ்சு. ஆனா சத்தியமா ரொம்ப ரொம்ப அசிங்கம் பண்ணியாச்சு இடத்த. பராமரிச்சிருந்தா பரவாயில்ல. இங்க ஒரு போஸ்ட் ஆபீஸே வந்திருக்கும். மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சும்மாவா சொல்றாங்க? தமிழ்நாடு, இந்தியா இல்ல. தபால் ரூம்குள்ள போய் பார்ப்போம். தபால் ரூமா? தபால் வட்டு டெலிவரி டைமிங் பாருப்பா. ஒண்ணுமே இல்லை. என்னடா ஒரு கரண்ட் சுவிட்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமாடா?
ஃபுல்லாக பாருங்க சூப்பராக கட்டியிருக்காங்க. ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகா வடிவமைச்சு இடையில கிளாம்பெல்லாம் கொடுத்து சென்டரில் ஃபேனு லைட்டுக்கெல்லாம் ஃபேன் அந்த இது வைப்போம்ல ஃபேனுக்கு அது கொஞ்சம் அந்த அந்த கலர் டைப்பு எல்லாம் இருக்கு. இடையில சூப்பராக மரம் வளர்ந்துருக்கு. உள்ள விதையதை போட்டு விட்டுருப்பாங்க போல. இங்கே பாருங்க நாறுறது பிரச்சனை இல்லை, ஏன்னா அது பராமரிக்கல, அதனால தான் நாறுது. சொன்ன மாதிரியா சரி மூடு. பாருங்க ஒரு இதெல்லாம் எங்க எப்படி வந்துச்சுன்னே தெரியும். உள்ள விதையதை போட்டு விட்டுருப்பாங்க. ஆலமரம் இல்லைங்க, இது ஆலமரத்தான். பக்கத்துல ஆலமரம் இருக்குது தெரியுதுங்களா? அங்க அந்த வேறு இது வரைக்கும் வந்திருக்கு. அதாவது நீ பாரு, ஆலமரம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த பில்டிங்கே ரொம்ப வீக் ஆயிரும். கேள்விப்பட்டிருக்கியா? அந்த தென்னை மரம் வந்தாலுமே கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஹோல்டரெல்லாம் சூப்பராக கட்டியிருக்காங்க, மரத்தால் ஆனது எல்லாமே. நல்ல கண்ணாடி சவுண்டு வருதுன்னு டிஸ்டர்பாக இருக்குன்னு தோணுது. அங்கே பாருங்க எவ்வளோ அழகா சூப்பரான மரத்துல எல்லாம் கட்டி எவ்வளோ அழகா வடிவமைச்சிருக்காங்க தெரியுதா? இந்திய குடிமகன்கள் எல்லாம் இங்கே தான் உட்காந்துட்டு அடச்சு அங்கே பாருங்க, ப்ளீஸ் யூஸ் நீயா ப்ளீஸ் டச் ஸ்க்ரீன் ஃபார் எனி இன்ஃபர்மேஷன். டச் ஸ்க்ரீன் அன்னைக்கே வந்திருக்கு போல. அது இந்த இப்போ வந்து ஏதோ போர்டாக இருக்கும்டா, ஏதாவது தூக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க குப்பமேடுன்னு சொல்லிட்டு. இங்க பாரு ஃபேன் பாருங்களேன், எவ்வளவு இந்த காலத்துல எல்லாம் இவ்வளவு தூரம் ஃபேன் கேட்டுறதே பயப்படுவாங்க. ஏன்னா மண்டையில வந்து உளுந்து எவனா செத்துட்டான்னா ஒரு இங்க வா இங்க பாரு செங்கல் பாரு, இவ்வளவுதாங்க ஹைட்டு. அன்னைக்கு பழைய காலத்து செங்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு நிக்குதுங்க பாருங்க. சரி மண் வருது, இதெல்லாம் மண்ணால் ஆனது. மண்ணில் தான் கட்டுவாங்க, சிமெண்ட் கூட இல்லை. இங்க பார்த்தாலே தெரியுதுங்க பாரு, மண்ணால இருந்து இவ்வளோ ஸ்ட்ராங் இருக்குல்ல. மணல் எல்லாமே தான். இங்க பாருங்க சிமெண்ட் இந்த மாதிரி சொரன்னா உங்களுக்கு வராது. இந்த மாதிரி மணல் தான் உங்களுக்கு அப்படி சூப்பரா இருக்கும். ஆனா இந்த மாதிரி மணல் வச்சு கட்டினா இப்போ போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஜன்னல்லாம் பாரு எவ்வளோ நீட்டமா இருக்கு. இந்த டைம்ல ஜன்னல் இப்போ அந்த அது ஃபிட்டாவே வந்துடுது இல்ல, ரெடிமேடாவே வந்துடுது இல்ல. வீடு ஜன்னல் அந்த இதெல்லாம் ரொம்ப அந்த லென்த் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா ரொம்ப காத்தோட்டமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் ஹோல்டரு. என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன்? அப்போ மூட்டு வெயி அதையும் உடச்சிடலாம். இருக்கிறேன் செதுக்கி இருக்கானா? ஆமா, இது எவ்வளவு நல்லா செதுக்கி இருக்கானுங்களா? செதுக்கிறது இல்ல, அது செங்கல். அது இருந்தாலும் அந்த கலை நுட்பம் ஆர்கிடெக்சர் அங்க பாரு, நீங்க பாரு அங்கெல்லாம் கொடுத்து அழகா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த பலகை கொடுத்தா இன்னுமே எவ்வளவு பெரிய மரம் மட்டும் பாருங்க. இல்ல அந்த டைம்ல இல்லடா, அந்த டைம்ல இந்த மாதிரி பலகை கொடுத்தா பில்டிங் ஒரு நல்லா ஸ்ட்ராங் இருக்குன்ற மாதிரி. இப்போ எங்க பழைய வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னாலே அந்த மாதிரி தான் பழைய வீடா? எங்க பழைய வீடு என்னது டேஞ்சர் கரண்ட் பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 440 வோல்ட் அபாயம் அப்படின்லாம் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா? லைட் பாத்தியா? இங்க பாரு, இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிடாத, அடிச்சு தூக்கிடுச்சு அவ்வளவுதான். எதுக்கு நமக்கு வம்பு ஆகுதுங்க? ஓ இதுதான் ஆன் ஆஃப். எப்படா? ஐயோ இது அலந்தி. பரவாயில்ல. ஆனா விண்டேஜ் தான், விண்டேஜ் ஸ்டைல்ல கரெக்டா விண்டேஜ் போச்சு எல்லாமே. பிளட் வந்துருச்சு அவனுக்கு. அதாவது கண்ணாடி சில்லு கீழே விழுந்து. அது என்னென்ன சொல்கிறேன்னா, அப்படி போடாதீங்க. கண்ணாடி பாட்டில் இங்கே வந்து அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி போடாதீங்க. அடுத்தவங்க யாராவது சும்மா வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க, அதுக்கு போய் இப்படி பாருங்கள் கால் இப்படி கிழிச்சிருச்சு. டேய் பிளட்டு நிற்காம வருதுடா. வா